பார்க்க ஊருக்கு போகிறோம். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நாத்தனார் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரௌனிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ChatGPT கேட்டு தான் செய்ய போகிறேன். சரி, இதில் போட்டுக்கிற ரெசிபி வந்து நல்லா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அவுட்புட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 100 grams வந்து ஹாட் சாக்லேட் சிப்ஸ் எடுத்துருக்கேன். 25 grams கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஐயோ பரவாயில்ல, 2 grams எடுத்துக்கணும்னு போட்டிருக்கு. அதனால் அதை அப்படியே நான் 1 cube ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டு, இதுதான் கிடச்சிது எங்கள் ஊரில். சரி, இதுவும் எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சம் மேலே அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி போடலான்னு கொஞ்சம் டைரி மில்க் சாக்லேட்ஸும் எடுத்திருக்கேன். 2 eggs எடுத்திருக்கேன். மைதா வந்து அளந்து போடலாம். மைதா வந்து 65 grams போட்டிருக்கு. 65 grams அளந்துக்கலாம். இந்த பேக்கிங்கில் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. கொஞ்சம் மாறினாலுமே டேஸ்ட்டு வர மாட்டேங்குது, அந்த டெக்ஸ்சரும் வர மாட்டேங்குது. கரெக்டாக 65 gram எடுத்தாச்சு. சுகர் வந்து 150 grams போட்டிருக்காங்க. 150 grams ஸ்வீட் வேணாம் அப்படின்ட்டு. காஃபி பவுடர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போட்டிருந்துச்சு. இது வந்து ஆப்ஷனல்னு. சரி, இதை நான் போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ எப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலான்றதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு 100 grams பட்டரையும் சாக்கோ சிப்ஸையும் மெல்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரைச்சிடாமல் மெல்ட் பண்ணணும் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் மேலேயே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து சாக்லேட் சிப்ஸையும் அப்படியே போட்டுருக்கேன். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆகிடுச்சு ரெண்டும். இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம முட்டையையும் ஜீனியையும் பீட் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஜீனியை போட்டுக்கிறேன். அப்புறம் 2 முட்டை. எங்கள் அப்பா இந்த மாதிரி 2 கரு முட்டை வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது அந்த ஜீனி அந்த சுகர் வந்து கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேலே அந்த க்ரிங்கிள் டாப் பண்ணுறாங்களே அது வருமா. நான் நல்லா டிசால்வ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் 1 pinch சால்ட் போடணும்னு மறந்துட்டேன். இதை போட்டுறேன். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிட்டு இப்போ நம்ம அந்த பட்டர் மிக்சர் வந்து கூல் டவுன் ஆகிட்டான்னு பார்த்துட்டு அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த சீடில் ஃபஸ்ட்டு காஃபி பவுடரை போட்டுக்கிறேன். அப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மைதா. இது எல்லாத்தையும் போட்டு சீவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த மிக்சர்லேயே
இந்த பட்டரும் சாக்லேட் எசன்ஸும் போட்டு சாக்லேட் ஸ்டிப்ஸு போட்டுக்கோங்க. அதையும் நான் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கிறேன். அது ஒரு முடி. அது பிள்ளைக்காக கொஞ்சம் நட்ஸு, இது ஆப்ஷனல் தான் போட்டுருந்துச்சு. போட்டு கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணியாச்சு. சைட்ஸ்லாம் எடுத்து இது பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்சரை பார்த்தாலே எப்படி சாட்டிஸ்ஃபைங்காக சாக்லேட் மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் இந்த பண்ண போகிற ட்ரே வந்து இப்போ தான் வாங்கினேன். அவளுக்காக செய்யலான்ட்டு. இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சா தான் அழகாக இருக்குது. அதனால் இங்கே எங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு நல்லா அப்படி டேப் பண்ணிட்டு ஓகே. இப்போ நம்ம டைரி மில்கை நான் அப்படியே மேலே தான் வைக்கிறேன். என்கிட்ட அவன் கிடையாது, நான் அதனால பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறான்னு பார்ப்போம். நான் ஆசையாக இந்த டின்னு வாங்கினேங்க. இந்த டின்னு எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த குக்கர்லேயுமே பற்ற மாட்டேங்குது. அதனால் ஒரு பெரிய எண்ணெய் சட்டி, அதுவுமே அடிக்கணமாக இல்லை. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இது மட்டும்தான் அதுக்குள்ளே பத்துது. நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பாத்திரம் மட்டும்தான் அந்த யானம் பத்துது. அவசரப்பட்டு அதில் போட்டுட்டேன். மாற்றவும் என்னால் முடியாது. சரி, அதனால இதுலேயே இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன அடுப்பு. அதுலேயுமே ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஸ்லோவில் வச்சுட்டு இது அப்படியே இதுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறேன். வச்சுட்டேன்னா காட்டுறேன். டைமாக வேறு இருக்குது. இப்படி தான் வச்சுருக்கேன். அது வந்து வேகுமான்னு தெரில. சரி, நம்ம எதுக்கும் மூடி போட்டு, இதுக்கான மூடியும் இல்லைங்க. சரின்னு ஒரு பெரிய இதை வச்சு மூடிட்டு எப்படியோ மூடிட்டேன். இப்போ ஒரு 25 to 30 minutes இதுவே இருக்கட்டும். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய். பார்த்தாலே தெரியுது, இன்னும் கொஞ்சம் வேகணும். சரி, வெயிட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் எங்கள் அண்ணி கொடுத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உங்களுக்கு நான் அது வரைக்கும். நல்லா இருக்கா?